பிளான் பண்ணுறதுலையும் பிளேயர்ஸ் அனலைஸ் பண்ணுறதுலையும் இவங்க 2 பேரும் விஜயவே மிஞ்சிருவாங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ நாள் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் சொல்லிட்டு தனித்தனியாக இருந்தீங்களா, மொத்தமாக கலைச்சிட்டு ஒரே டீமாக மாற்றி விட்டாங்க இல்லையா. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது சீசன் மாதிரி தானே கணக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருந்து ஒரு டீமாக இருந்து ஒரு கேம் பிளேயில் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கலந்து விடும்போது அதெல்லாம் புதுசாக மாதிரி ரீடிஃபைன் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் 2 முக்கியமான அந்த ஆளுங்க உட்காந்துட்டு இது எப்படி கேமை பண்ணலாம், எப்படி என்னென்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய நெகட்டிவ் இது தெரியுது. எந்த நேரமும் நீ சவுண்டு கூட தான் இருக்க, நீ எங்கே தெரியல. எந்த நேரமும் ஜெஃப்ரி சவுண்டு கூட இருக்கிறாராமா, அதனால் அவர் வெளியே தெரியவே மாட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு 24 நேரமும் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிற பவித்ரா சொல்கிறாங்க பாருங்கள். நீ சொன்னல இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா கண்ணா, இது நல்லா இல்லை, இததான் சேஃப் கேம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆனந்தி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் எப்பவுமே ஒரு சேஃப் கேம் தான் விளையாடுவார், எதையுமே டேட்டா சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அவர் எதுவும் பேசவே மாட்டார், அது வேறு விஷயம். பட் ஆனந்தி பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டேட்டா பேச மாட்டாங்க. யாராவது கூப்பிட்டு வச்சு தனியாக உட்கார வச்சு அப்புறம் பொறுமையாக தான் பேசுவாங்க. இவங்க ரஞ்சித் அண்ணன் சொன்னாங்க. அடுத்து தீபக் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஆளுங்கள்ட்டலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசுவார். அவருக்கு பிடிக்காத ஆள் அப்படிங்கும்போது ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பேசி மூஞ்ச காட்டி விட்டுறாரு அப்படின்னாங்க. அவருக்குன்னு ஒரு சில ஃபேவரட்ஸ் இருக்குது, அந்த ஃபேவரட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் ஃபேவரட் இல்லாதவங்க மாதிரி இருக்காரு. அடுத்து விஷாலோட ஸ்ட்ரென்த்து, அவரோட வெப்பன் பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ அந்த காமெடியை வச்சு தீபக் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவருக்கும் காமிக்கணும், மக்களுக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏமா அவர் எதுக்குமா மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவருக்கு ஏதாவது கான்ஃபிடென்ட் இருந்தால் அவர் பேசி சால்வ் பண்ணிக்க போகிறார், என்னவோ பண்ணுறாரு. இவங்களுக்கு பிரச்சனையாமா, அதனால் அவர் காமெடி வழியாக இவருக்கு ப்ரூவ் பண்ணுமாமா. என்னடா இது. விஷால் எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் தான் உன் வெப்பன். என்டர்டைன்மெண்ட்டை வச்சு நீ தீபக் இப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கணும்.